வெல்கம் டு மெட்ரோ சுவை. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 200 கிராம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வந்து வார்மான வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டேன். இந்த மாதிரி வந்துடும் நுர மாதிரி. அதை இதில் கலந்துருங்க. ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 2 டீஸ்பூன் சால்ட்டு. நான் இங்கே பிங்க் சால்ட் எடுத்துருக்கேன், நீங்கள் நார்மல் சால்ட்டே யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா பிணைஞ்சிக்கணும். கையில் வந்து பயங்கரமாக ஒட்டும், அதனால் நீங்கள் கையில் கொஞ்சம் பவுடர் மைதா மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் பிணைய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணும். ரொம்ப வரன்னு இருக்க வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக வரும். 1/2 hour கிட்டே இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மஷ்ரூம், வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது. ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், பச்சை மிளகா 3ஐயும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூமை ஆட் பண்ணிடுங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம கொஞ்சம் சாஸஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில்லி சாஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், என்கிட்ட இல்லை, நான் பண்ணலை. காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் மிளகாத்தூளும் போடலாம். சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன்ஸ் வந்து சோயா சாஸு, 2 டீஸ்பூன் நார்மல் டொமேட்டோ சாஸ். சில்லி சாஸ் இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா வணக்கிக்குங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி. எனக்கு கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, நான் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டேன். அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும். கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப பிடிக்கும், ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். அது ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா திக் ஷீட்டாக இருக்கணும், அப்போ தான் பாவ் வந்து மெதுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒரு மூடியோ, நார்மல் நம்ம ஏதாவது மூடி வைப்போம் இல்லையா, அந்த மூடி இருந்தால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அந்த ஷேப்காக தான். மறுபடியும் மீதி இருக்க மாவே நல்லா உருட்டிட்டு இதே மாதிரி ரோல் அவுட் பண்ணிவிட்டு அதுலேயும் இதே ரவுண்ட் ஷேப்ஸில் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப குவைட் சிம்பிள் தான். இது ஒரு நல்ல பன் ரெசிபி தான். நீங்கள் வந்துட்டு அவன் என்கிட்ட இல்லை, இந்த மாதிரி ஆனால் பன் மாதிரி ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிறதுனா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டீம் பன்ஸ் வந்து கொரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் அவுட் பண்ணிவிட்டு நடுவில் எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை 2ஆக மடிச்சிருங்க. இதோ இந்த மாதிரி 2ஆக மடிச்சிருங்க. அப்புறம் ஒரு பட்டர் பேப்பரில் இதெல்லாம் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேனில் எண்ணெயோ பட்டரோ தடவி அது மேலே கூட வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணணும், அப்போ தான் இந்த பன் வந்து ரெடி ஆகும். ஸோ நான் ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். வா, சூப்பரான பன் ரெடி. நல்லா சாஃப்டாக பப்ளியாக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை ஸ்டஃப் பண்ணிவிட்டு கூட நான் வந்து வெள்ளரி பிஞ்சு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேரட்டு, ஆனியன்ஸ், ரா ஆனியன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அதை கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், மஷ்ரூம் பாவ் ரெடி. இது ரொம்ப குவைட் சிம்பிள். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். மினி பைட்ஸ் மாதிரி, ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரம் செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் பாவ் ரெடி. பார்க்கவே நல்லா பப்ளியாக இருக்குல்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் ஃபாலோ மெட்ரோ சுவை. தேங்க்யூ.